இன்னைக்கு நம்ம ஸ்க்ராட்ச் 3.0ல ஈஸியான பேசிக்கான சேஸ் கேம் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரைட் சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து 2 ஸ்ப்ரைட் வேணும். ஏன்னா ஒரு ஸ்ப்ரைட் பிடிக்கிறது, இன்னொரு ஸ்ப்ரைட் தப்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் அதுக்கு இதை பிளாங்காக வச்சுக்கலாம். சூஸ் ஸ்ப்ரைட். அனிமல்ஸில் போய் எனக்கு ஆக்டோபஸ் சூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ நான் ஆக்டோபஸ் சூஸ் பண்ணேன். திருப்பி ஸ்ப்ரைட்ஸ் போய் ஆக்டோபஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ்ஷை சாப்பிடும். ஸோ நம்ம ஃபிஷ்ஷை பண்ணலாம். ஆலில் போய் இங்கே சர்ச் கொடுக்கல, அனிமல்ஸ்லேயும் கொடுக்கலாம். அனிமல்ஸில் கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம தேடுறது அனிமல் தானே. ஃபிஷ். அடுத்து நம்ம பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் அண்டர் வாட்டர் 2 சூஸ் பண்ணலாம். ஃபிஷ்ஷு கொஞ்சம் பெருசாக இருக்கு, அதனால ஃபிஷ்ஷோட சைஸ் நான் 70 வைக்க போகிறேன். ஆக்டோபஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கு, அதனால ஆக்டோபஸோட சைஸை 1000 இல்லை 1100 ஆக்டோபஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஈஸியான கோடோட ஃபிஷ் பண்ணலாம். When flat clicked forever go to random position. அது வந்து motionsல இருக்கும். Wait 1 second ஓட்டணும். இப்போ நம்ம ஃபிளாகை தொட்டா இது நடக்காது. இது என்ன கேமு அப்படின்னு கேட்டால் இன்னும் ஆக்டோபஸோட கோடே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்டோபஸோட கோடும் ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ஸில் போய் ஸ்பேஸ் கீ இது நம்ம டூப்ளிகேட்டே பண்ணிடலாம். டூப்ளிகேட் பண்ண ரைட் கிளிக் பண்ணணும். இப்போ நான் எல்லாத்தையும் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக இதை பண்ணோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை கூட்டி குறைக்கணும். இப்போ இப்படி பண்ணிட்டோம். அப்பனா எல்லாமே ஸ்பேஸ் கீ தொட்டா என்னெல்லாம் நடக்குது, இப்படி டயகனலா மூவ் ஆகுது இல்லை, அது இப்போ நமக்கு வேணாம். அதனால ஸ்பேஸ் கீக்கு பதிலாக ரைட் ஆரோ கொடுக்கணும். அடுத்து இங்கே லெஃப்ட் ஆரோ, அப் ஆரோ, இங்கே டவுன் ஆரோ. அப்படின்னா இப்போ என்ன கொடுத்தாலும் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் மேலே தான் போகும், அப்படியே அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணாலும் மேலே தான் போகும். அதனால இப்போ நம்ம இதை -10 மாற்றணும். -10 இப்போ டவுன் ஆரோ கொடுக்குற கீழே வரும். இப்போ லெஃப்ட் ஆரோ கொடுத்தாலும் அது ரைட் தான் போகும், ரைட் ஆரோ கொடுத்தாலும் லெஃப்ட் தான் போகும். அதனால இப்போ இதையும் -10க்கு மாற்றணும். இப்போ இந்த இதுவும் ஒர்க் ஆகும். சரி, இப்படி இருந்தா என்ன கேம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் இதோட உண்மையான பர்பஸ் இன்னும் நம்ம ஸ்டார்டே பண்ணல. இதை பாருங்க, இப்போ நம்ம வேரியபிள்ஸில் வந்து நம்ம ஸ்கோருன்னு நான் வைக்கிறேன். SCOR ஸ்கோர். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்கோருன்னு ஒன்று மிக மேலே வரும். இப்போ இதை வேணும்னா நம்ம டிஸ்பிளே பண்ணாமல் இருக்கலாம், டிஸ்பிளே பண்ணவும் செய்யலாம். அடுத்து இப்போ நம்ம when flag clicked variables போய் set my variable to 0. my variableக்கு பதிலாக நம்ம ஸ்கோருன்னு வைக்கணும். சரியா? அடுத்து forever
இது வந்து இந்த ஃபார்எவர் கமெண்டை வச்சிங்கன்னா அது எப்பயுமே இது தொடங்கும். அதனால திருப்பி கண்ட்ரோல் தான். இஃப் தென் இந்த பிளாக் இருக்கும். இஃப் தென் நான் வச்சுட்டு அதுக்குள்ள சென்சிங்ல டச்சிங் மவுஸ் பாயிண்டர்ல இந்த மவுஸ் பாயிண்டர்ல இருந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு வைக்கலாம். அடுத்து இப்போ நம்ம வேரியபிள்ஸ் போய் செட் மை வேரியபிள் வைக்கக்கூடாது. இப்போ சேஞ்ச் ஸ்கோர் பை 1. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இது கரெக்டாக வருதா இல்லைன்னா. ஐயோ பிடிக்க முடியல. இப்பயும் ஒரு எரர் நம்ம இதில் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ நான் அதை அப்படியே தொட்டேன்னா அது அப்படியே ஸ்கோரை பாருங்க. இப்போ நான் அவ்வளோ வாட்டி தொடல, நான் கட்டும் பண்ணல. ஏன் அப்படி வருதுன்னா அப்படியே எவ்வளோ செகண்ட்ஸ் தொடுதுன்னு அது சொல்லுது. ஆனால் நம்மளுக்கு அது வேணாம், எவ்வளோ வாட்டி தொடுதுன்னு தான் நம்மளுக்கு வேணும். அதனால இப்போ கொடுத்துட்டு ஸ்டாப் கொடுத்துட்டு இஃப் டச்சிங் ஃபிஷ் தென் கண்ட்ரோலில் போய் வெயிட் 1 செகண்ட் வச்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ளாகை தொட்டா திருப்பி 0ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது அப்படியே 1 செகண்ட் கழிச்சு லேட்டாக விட்டு இப்போ கரெக்டாக வருது. அடுத்து ஃபுல் ஸ்க்ரீனாக்க இந்த இதை தொட்டிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். திருப்பி இதை தொட்டிங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சவுண்டு, அந்த ஃபிஷ்ஷை தொட்டா இது ஒரு மாதிரி ஜாலி அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு சவுண்ட் மாதிரி வைக்கலாம். அதுக்கு சவுண்ட்ஸ்ல போய் ப்ளே ஸ்டார்ட் ஓஷன் வேவ்னு இருக்கும். இங்கே யூஸ் டச்சிங் ஃபிஷ் வெயிட் 1 செகண்ட். அடுத்து இது பண்ணிட்டு ஓஷன் வேவ்க்கு பதிலாக ரெக்கார்ட். நம்ம எனக்கு தெரிஞ்ச ஆக்டோபஸ் வந்து ஓ அந்த மாதிரி சொல்றதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓ இது போதும். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வேற எங்கேயாச்சும் தொட்டரி திருப்பி ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதனால கேர்ஃபுல்லா இதை தொட்டுட்டு சேவ் கொடுத்துருவோம். இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணிட்டு ஃபாஸ்டா இல்லை நம்ம ரோபோட்டிக் வாய்ஸ் இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த மியூசிக் எடுத்துக்கிறேன். ஓஷனுக்கு பதிலாக ரெக்கார்டிங் 1. இப்போ நம்மளோட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட நாய்ஸும் வந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் விளையாண்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு எண்ட் இல்லை, ஆனால் நம்ம வேணா நடுவில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சவுண்ட் இதே சவுண்ட் தான் வைக்கணும் இல்லை, நமக்கு பிடிச்ச சவுண்ட் வைக்கணும். அவ்வளோதான் இன்னைக்குரிய வீடியோ.